3000 வகைக்கு மேல உணவு பயிர்கள் மட்டும் இருந்திருந்து வரலாற்று சான்றுகளை மக்களுக்கு உணவுகளை சாப்பிடுறாரு தீராத நோய்கள் வருகிறது. தொற்றாத நோய்கள் என்று சொல்ற கேன்சரோட சீனி, கொலஸ்ட்ரால், நீண்ட நாளைக்கு பிறகு தாயக தமிழ் உறவுகளை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மட்டக்களப்பில் இடம்பெற மடைப்பரவல் என்ற ஒரு உணவு நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்காவில் தான் இடம்பெறுது. இவங்க நிறைய வகையான உள்ளூர் உற்பத்திகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். வாங்க உள்ள போய் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இந்த அக்காட்ட என்னென்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பலாவோட சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு இவங்கிட்ட விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கேட்கலாம். நான் அந்த இருக்கு பாருங்க, ஹெலசுய நிறுவனம். ஹெலசுய நிறுவனத்துல இங்கால வடக்கு கிழக்கு இணைப்பாளர். இது ஒரு பெரிய ரிசர்ச் டீம். இந்த டீம்ல ஆயுர்வேதிக் அலோபதிக் டாக்டர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எங்கட பயணம் மோர் தேன் 20 இயர்ஸ், 20 வருட பயணம். எங்கட கன்செப்ட் இலங்கை மக்களை முழுமையாக ஆரோக்கியம், அதாவது இந்த NCD கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து உடல் டோட்டல் மக்களை ஆரோக்கியப்படுத்துறதுதான் இது ஒரு ஆன்மீக நிறுவனமும் கூட. அந்த கன்செப்ட்ல நாங்க தான் இது செய்யறோம். அதாலதான் அந்த தியானம் பண்றது ஒரு கன்செப்ட்ல போட்டிருக்கிறோம். இலங்கையில 3000 வகைக்கு மேல உணவு பயிர்கள் மட்டும் இருந்திருந்து வரலாற்று சான்றுகள். அதுக்கு ஒரு உதாரணம் தான் பராக்கிரம மன்னண்ட காலத்துல இலங்கையில 2000 வகையான மேற்பட்ட அரிசியும் இருந்ததாகவும், ஆசியாவில இலங்கை தானிய களஞ்சியம் என்று பெயர் பெற்றது ஒரு சான்று. எங்களுக்கு பலாமரத்தாங்க ஒரு கன்செப்டா போட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் பிரதேசங்கள்ல அநேகமா பலாமரத்துல உணவு என்று சொன்னால் பழத்தை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இந்த பலாமரத்துல டோட்டலா நாங்கள் பலா பிஞ்சில பலா இலை துளிரில இருந்து சாப்பாடு இருக்கு. எங்களுக்கு பரம்பரை வெஸ்டர்ன் ஃபுட்ஸ்லயும் அநேகமா கோதுமை உணவு வகைக்கு இறங்கி இருக்கிறாங்க. அதுல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த கோதுமை மாவுல என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்ல செய்யலாம் என்று ப்ரூவ் பண்ணத்தான் நாங்க இதை செய்திருக்கிறோம். உதாரணமா கொத்து பாருங்க, இந்த பிலாச்சுளை கொத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்கட கோதுமை கொத்தை விட இது டேஸ்ட், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரைட், சிப்ஸ் நாங்க வேற என்னவெல்லாம் சிப்ஸ்ல சாப்பிடுறோம். இது இந்த பலா பருப்பு இருக்குல்லோ, இந்த பருப்புக்கு மேல ஒரு கோது வரும்பல இடைக்கும் போது அதை சொல்ல சிவிடி என்று சிங்களத்துல சொல்றாங்க. தமிழ் சொல்ல நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதுல செய்யற ஒரு சிப்ஸ் பொரிச்சு அந்த கடலை மாவு போட்டு. ஆனா இதுல எல்லாம் நிறைய ஹை மெடிசினல் அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இத பாருங்க, நல்ல போஷணை உருண்டை, இனிப்பான பலாப்பருப்பு மாவுல செய்த போஷணை உருண்டை. இது பலாக்கா அச்சாறு, நல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது நல்லொரு உரைப்பு சட்னி பலாப்பருப்புல நல்லா. இது எதுக்குண்டா இடியப்பத்துக்கு நல்ல டேஸ்ட். சரியா? இது பலாக்காய் ரோல்ஸ், பலாக்கா கட்லட் அண்ட் பலாப்பருப்பு ஒரு சிப்ஸ் அண்ட் பலா சுலக்கோசை அண்ட் நகட்ஸ், வெஸ்டர்ன் ஒரு பேர்ல நாங்க உங்களுக்கு நகட்ஸ் வச்சிருக்கிறோம். அண்ட் இது பலாசுளை ரொட்டி பிட்டு. இப்ப கிட்டத்தட்ட 52 வெரைட்டிஸ் நாங்க செய்து பார்த்துருக்கிறோம். நான் என்னத்தை கேட்கிறேன்டா, நான் டிஸ்பிளே பத்தி சொல்ல வரல. இவ்வளவு மக்களுக்குள்ள போய் சேரணும். என்னண்டா சொன்னா, ஒரு கோதுமை மாக்காக நாங்க எவ்வளவு வேற உணவே இல்லைன்றதுக்காக கோதுமை மாய்க்கு அடிமையாட்டமா. நாங்கிட்ட எல்லாமே கையில இறைவன் தந்திருக்கிறார். இந்த பலாமரத்துல இத்தனை வெரைட்டிஸ் அண்டா எங்கட 3000 வகை உணவு உலகத்துக்கு வந்தா உலகத்துல நாங்கள் தான் பெரும் ஆரோக்கியத்துல செல்வந்தர்களாக மாறலாம். ஓகே, இப்போ இந்த அக்கா நமக்கு இந்த பலாமரத்துல இருக்கிற யோசையும் இந்த ஒவ்வொரு உணவுலையும் இருக்கிற மருத்துவ குணம் எல்லாத்தையும் பத்தி நமக்கு தெளிவா கதைச்சிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு தேங்க்யூ அக்கா. வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பலாக்கா கொத்து நம்ம இது வரைக்கும் கோதுமை மாவுலையோ அப்படியே செய்த கொத்துக்களை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது முழுக்க முழுக்க பலாமரம் என்ற ப்ராடக்ட்ல இருந்து தான் இந்த கொத்து செய்திருக்காங்க. இது சொல்றேன், நம்ம பழமையா சாப்பிட்ற கொத்தை விட டேஸ்டாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது கட்டாயமா இதை நீங்களும் வீட்டை செய்து பாருங்க. அதோட
இவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அடுத்தது வந்து நாங்க குயேனி பழங்குடி மக்களின் நலன்புரி அமைப்பு, அதாவது வந்து இப்ப இந்த குயேனி அமைப்பை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து நமக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப அதை பத்தி அவங்ககிட்ட நம்ம தெரிஞ்சு கொள்வோம் என்னென்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். வணக்கம். இது வந்து அல்லக்கிழங்கு நிறைய கொண்டு வந்தாங்க, முடிஞ்சுது, கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து ஆதி காலத்துல எங்களுடைய மூதாதையர்கள் உணவுக்காக தரையில இயற்கையாக தோண்டி சாப்பிட்டு வந்தவங்க. குயேனி பழங்குடி அமைப்பு உருவாக்கப்பட்டு இதை மீண்டும் இந்த உணவு முறைகளை எல்லா மக்களும் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழணும் என்ற அடிப்படையில இந்த மாதிரியான உணவுகளை உற்பத்தி செய்யறதுக்கு அரசாங்கமும் வெள்ள உள்ளங்கள் படைத்த சமூகத்தில் இருக்கிறவங்களும் முன்வந்து எங்களுக்கு உதவிகளை செய்தா, நிலங்களை தந்தா, இதுகளை எல்லாம் உற்பத்தி செய்து எல்லா சமூகமும் ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழியை சமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படை ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த இதுல மார்க்கெட் நடத்த இதுல வந்து கலந்து கொண்டு இதை வெளிப்படுத்துகிறோம். இது அல்லக்கிழங்கு, இது கடலாஞ்சி கொடி, முல்லை, இது முல்லை, இது தடிக்கல், இது காணாண்டி, இது கோம்பை, குருவித்தல பாவக்காய், இது காரல், இது பஜார, இது இழந்த பழம். இப்ப அடுத்தது வந்து ஆணிவேர் உற்பத்தி. இது வந்து பொதுவா பெட்டிகளோட இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க வந்து என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லித்தான் இப்ப அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் ஆணிவேர் உற்பத்திகள் இணை நிறுவனர். நாங்கள் கடந்த 3 வருட காலமாக ஆணிவேர் உற்பத்திகள் என்ற இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டு வரோம். எங்களது வந்து முழுக்க சிறுதானியம் சம்பந்தமான உணவுகள். எங்கள்கிட்ட உடனடியாக சாப்பிடக்கூடிய சிறுதானியத்தால் செய்யப்பட்ட இட்லி, தோசை, பிட்டு, இடியப்பம் போன்ற உணவுகளும், அது தவிர ஒரு 25க்கு மேற்பட்ட பொதி செய்யப்பட்ட பொதிகளும் எங்கள்கிட்ட இருக்குது. எங்களோட கோட்பாடு வந்து முக்கியமாக இந்த இலங்கையில் இருக்கிற தொற்றாத வாழ்வியல் வியாதிகள், அதாவது கேன்சர், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரியான தொற்றாத வாழ்வியல் வியாதிகளை சரியான உணவு பழக்கங்கள் மூலமா இல்லாம பண்றதுதான் எங்களோட நோக்கம். நன்றி. இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. நன்றி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் சம்பந்தமான சஞ்சிகை. இதுல வந்து முழுக்க பெண்களை பற்றின விடயங்களை வந்து இவங்களோட சஞ்சிகைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விதமா வந்து இவங்களோட ஒரு சஞ்சிகைகளையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா முஸ்லிம் இனத்தவர் அவங்களோட வந்துட்டு அவங்களோட கலாச்சார உணவுகள் அதுகளை வந்து இங்க கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம்பாங்க. நாங்க காத்தான்குடியில இருக்கிற அந்த பாரம்பரிய விடயங்களை பற்றி, இது வந்துட்டு கையால அரைத்த மருதாணி, இது வந்துட்டு அச்சாறு, இது வந்து கொய்யாப்பழம், அன்னாசி, விளாம்பழம் போன்ற பழங்கள் போட்டு செய்த அச்சாறு. இது வட்டிலப்ப முஸ்லிம்களோட பேர் பெற்ற ஒரு பொருள். இது விசேடமாக நோன்பு காலத்துல நாங்க வயிற்றுக்கு குளிச்சு தாரன்னு சொல்லி இந்த கடல் பாசி அகராகார் இது நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது இது வந்துட்டு காத்தான்குடி ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் ஆறாள் இருக்கிற மீன் ஃபேமஸ். இது வந்து மீன் பொரியல் உண்டு, ஒரு மசாலா பொடியோட கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து இடியப்ப பலகாரம், இது கச்சான் பலகாரம். இதெல்லாம் வந்துட்டு ஹஜ்ஜி பெருநாள்ல விசேடமாக செய்வோம். ஓகே, நன்றி அக்கா. அவங்களோட உணவு வகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்டால தான் இந்த ஸ்டோர்ல போட்டுருக்கிறோம். இந்த மெயின் இது என்னன்னு சொல்லி சொன்னா பழஞ்சோறு, பழஞ்சோரோட உப்பு கருவாடு, தயிர், வெங்காயம், கொச்சிக்காய் அதோட சேர்த்து சாப்பிடலாம். இனிப்பு தேவைன்னு சொல்லி சொன்னா தயிர், நாட்டு சக்கரை, தேங்காய் பால் இதை வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து நாங்க சிங்கள பாரம்பரியம், அப்பதே முஸ்லீமை பார்த்தோம். இப்ப வந்துட்டு அவங்களோட சிங்கள பாரம்பரிய உணவுகளை பற்றி பார்க்க போறோம். வாங்க என்னென்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம். இப்ப வந்து இந்த அக்காட்ட நாங்க கேட்க போறோம், இந்த ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டங்கள் இதுல இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. எல்லாமே பாரம்பரிய உணவு அரிசிகள் செஞ்சது. மக்களுக்கு வந்து போல உணவுகளை சாப்பிடுறதுனால தீராத நோய்கள் வருகிறது. என்னன்னு கேட்டா இருதய நோய்கள்,
மற்றபடி ப்ரெஷர் வரும், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு இதனால குறைந்திருக்கு. இதுல உள்ள அரிசி, இதுல உள்ள கித்தும்பா, இதுல உள்ள கஞ்சி வகை, ரசம் எல்லாமே குடித்தால் மக்களுக்கு நிறைய நோய்கள் குணமாகுது என்று எங்களோட டாக்டர்ஸ் அறிஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த பிசினஸ் நாங்க இளைஞ பூராவும் நடத்தி கொண்டு வருவோம். தேங்க்யூ. ஓகே, நன்றி அக்கா. சரி, அடுத்தது வந்துட்டு முருங்கை, அப்புறம் வந்து இந்த காளான், இது ரெண்டுலையும் உற்பத்தி செஞ்ச உணவுகளை வந்து இவங்க வச்சிருக்காங்க. வாங்க அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம், நான் வந்து ஜேடி மேக்கர்ஸ் வெட்டிக்லோ பார் ரோட்ல லைட் ஹவுஸ் ஏரியாவில் இருக்கிறேன். எங்களோட நோக்கம் வந்து இப்போ தொற்றாத நோய்கள் என்று சொல்ற கேன்சரோட சீனி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் வந்து இப்போ பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அப்போ அந்த நோய்களுக்கு வந்து மருந்து குளுசைன்றதை தாண்டி ஒரு உணவு வழக்க முறையில் வந்து அது வராம தடுக்கிறதும் இருக்கிற அளவை குறைக்கிறதுக்கும் நாங்கள் எங்களோட நோக்கமாக கொண்டுதான் எங்களை உற்பத்திகளை செய்யறோம். அந்த வகையில வந்து காளான்ல இருக்குது, அடுத்தது வந்து முருங்கை இலையில இருக்குது. இப்ப காளான் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து கொழுப்பு வந்து மிக குறைவான அளவுலையும் அதோட புரோட்டீன் வந்து கூடிய அளவுலையும் இருக்கும். முருங்கையை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அயன் கூட இருக்கும், அதுவும் ஒரு இலதானி அது. அப்படி எடுக்கக்குள்ள வந்து இதுல வந்து விட்டமின்ஸ்கள், மினரல் எல்லாமே வந்து எங்களுக்கு நிறைவா காணப்படுறதால சுகர், கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் சரியான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்குது. அதோட நாங்க இது வந்து ஒரு இம்யூனிட்டியை கூட்டுறதுக்குரிய ஒரு லட்டு. இந்த லட்டு இது வந்து இப்ப ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல. இதுல நாங்க சீனி வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டோம். இதுக்குரியது வந்து பேரிச்சம்பழம் தான் இதோட ஆட் பண்ணிருக்கிறோம். எங்களோட பாட்டிலிங் வந்து கிளாஸ்ல இருக்கிறதால இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். இதுக்கு ஃப்ரிட்ஜில் தான் நாங்க சர்வ் பண்ணணும் மட்டும் இல்லை, நாங்க ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வச்சு பாதுகாத்து கொள்ளையிலும். அடுத்தது எங்களோட பேக்கிங்களும் வந்து சிப்லாக்கோட இருக்கு. நீங்க ஒரு தரம் எடுத்து பாவிச்சோடனே வீசி விட தேவையில்லை, இந்த லாக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா அது காத்து போகாம இருக்கும். தேங்க்யூ. சரி, இப்போ இந்த அக்கா வந்து நமக்கு இந்த முருங்கையில வந்து நம்ம சும்மா கறி மட்டும் தான் சமைச்சு பார்த்துருப்போம். ஆனா வந்து இவங்க பிஸ்கட், லட்டு இப்படி நிறைய உணவுகளை நமக்கு சொல்லி இருந்தாங்க. நன்றி அக்கா. சரி, அடுத்தது வந்து நம்ம பரங்கியர் சமூகம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம், அவங்களோட பாரம்பரிய உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அவங்ககிட்ட என்னென்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து ரிச் கேக், இது வெட்டிங்ல ஸ்பெஷல் ஒகேஷன்ல இதை யூஸ் பண்ணலாம். இது ஜூஜு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. இது வைன், இது சாக்லேட் பீனட் பட்டர், இது மயோனைஸ், இது வந்து பிக்கல். இது வந்து கொக்ரோச்ன்றது தமிழால குண்டப்பம்மட்டு சொல்லுவாங்க. இது நாங்கள் எங்களை பாசையில் த்ரூத் என்று சொல்லுவோம். நாங்கள் தமிழில் சுருட்டப்பம்மட்டு சொல்லுவாங்க. இது பட்டீஸ், இது வந்து நாங்கள் கட்டவிக்கன்னு சொல்கிறோம். கட்டவிக்கன்னா எங்களுக்கு தெரியும், வேறு விதமாக சொல்கிறாங்க. சட்டியப்பம்னு சொல்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் சொல்லுவாங்க. இது கட்டவிக்க. நாங்கள் இது அப்பம் சுடுவாப்பட சுட்டு எடுக்கிறோம் நாங்கள். ஓகே, சரி, இப்ப நம்ம இங்க மணிப்பரவல் என்ற நிகழ்ச்சி மட்டக்களப்பு மாவட்டத்துல நடைபெற்றது. அதுல வந்துட்டு நிறைய வகையான உள்ளூர் உணவுகளை நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய விதமா இருந்தது. நிறைய இப்படி எங்களுக்கு தெரியாத நிறைய உள்ளூர் கலைஞர்கள், அவங்களோட உணவுகள், நிறைய பழக்க வழக்கங்கள், புதிய உணவுகளை நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் சுவை பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்த உள்ளூர் உணவுகளுக்கு வந்து நாங்க மதிப்பு கொடுத்து மேலும் மேலும் இந்த உணவுகள் வந்து வளர வேண்டும் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல கேட்டுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாம தாயக தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.